உரிமையாளர் செஞ்சாருன்னு நாங்க சொல்ல வரல, மேலாளர் செஞ்சாருன்னு சொல்ல வரல, வட மாநிலத்தவர் செஞ்சாருன்னு சொல்ல வரல. யார் செஞ்சான்றதான் எங்களோட கேள்வி. இந்த விசாரணை முழுமையா சரியா நடந்திருந்தா இன்னைக்கு நாங்க இவ்வளவு கூட வேண்டியது இல்ல. ஆனா இன்னைக்கு எங்களுடைய கைபேசிக்கு வருது, என்ன செய்தி வருது? ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான தொடர்புல தவறு நடந்திருக்கலாம்னு செய்தி வருது. எங்க பையன் மேல தவறா குற்றச்சாட்டப்படுது. அதை எப்படி எங்களால தாங்கிக்க முடியும்? நாங்க ஒரு சாதாரண பாமர மக்கள், எங்களுக்கு எந்த அடிப்படை அரசியல் சட்டமும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எங்க புள்ள உயிர் போயிருக்கு. இந்த நேரத்துல இதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியவங்க யார்? அவ்வளவுதான். எங்க பிள்ளைய யாரை நம்பி அனுப்புறோம்? அந்த இன்ஸ்டிடியூஷனோட அந்த உரிமையாளருடைய நம்பிக்கையில தானே நாங்க அனுப்புறோம். எங்க பிள்ளைய பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே இரண்டாவது முறை எங்க பிள்ளைய அனுப்ப மாட்டோம்னு சொன்னப்ப கூட அவங்க சொன்ன உத்தரவாதத்தின் பேர்ல தாய் தந்தை அனுப்பிச்சிச்சு. இன்னைக்கு அந்த உரிமையாளர் அந்த உத்தரவாதம் கொடுத்தாருல, அந்த உத்தரவாதத்துக்கு என்ன பதில் சொல்லுவார் அவரு? அப்ப எங்க பிள்ளை போயிருச்சு, அவருடைய அலுவலா எந்த சிக்கலுமே இல்லை, எங்க பிள்ளை போயிருச்சு, நாங்க இன்னைக்கு தெருவில் நிக்கிறோம், எல்லாம் நிக்கிறோம், எங்களுக்கான என்ன நீதி கிடைக்கும்? அதனாலதான் நாங்க என்ன கேட்கிறோம், இந்த வழக்கின் அடிப்படையில முதல் குற்றவாளியா அவர் சேர்க்கப்படணும், அதுக்கு மேலாளர் சேர்க்கப்படணும், இந்த வட மாநிலத்தவர் சேர்க்கப்படணும், இந்த அடிப்படையில விசாரணை நடத்தப்படணும். எங்க பிள்ளை மேல ஏற்படுத்தப்பட்டிருக்க களங்கத்துக்கு அப்படி ஒண்ணு இல்லைன்றத நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நாங்க அதை தாராளமா பண்றோம். இன்னொன்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு இடத்துலயோ காவல்துறை உங்க பையனை பத்தி தவறா எந்த இடத்துலயுமே சொல்லல. நாங்க அந்த மாதிரி சொல்லல. மீடியால ஏதாவது தவறா வளர்ந்து வருது. இப்ப கூட நான் உங்ககிட்ட தெளிவா தான் சொல்றேன். அவங்க 4 பேர் இல்ல 1-2 பேர் சொல்றாங்களே தவிர்த்து நாங்க உங்க பையனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல இருந்தோம், உங்க பையனோட மொபைல இது வரைக்கும் நாங்க விசாரணைக்காக பரிசோதனை பண்ணதுல இருந்தோம். தவறு எதுவும் நடந்ததா தெரியல. கரெக்டா தான் இருக்கு, நியாயமானவராக தான் இருக்காரு. ஆனா என்ன தவறு அவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறப்ப அதுக்கு என்னன்றத தகுந்த ஆதாரத்தோட நாங்க நிரூபிக்க வேண்டியது. உரிமையாளர் செஞ்சாருன்னு நாங்க சொல்ல வரல, மேலாளர் செஞ்சாருன்னு சொல்ல வரல, வட மாநிலத்தவர் செஞ்சாருன்னு சொல்ல வரல. யார் செஞ்சான்றதான் எங்களோட கேள்வி. இந்த விசாரணை முழுமையா சரியா நடந்திருந்தா இன்னைக்கு நாங்க இவ்வளவு கூட வேண்டியது இல்ல. ஆனா இன்னைக்கு எங்களுடைய கைபேசிக்கு வருது, என்ன செய்தி வருது? ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்குமான தொடர்புல தவறு நடந்திருக்கலாம்னு செய்தி வருது. எங்க பையன் மேல தவறா குற்றச்சாட்டப்படுது. அதை எப்படி எங்களால தாங்கிக்க முடியும்? நாங்க ஒரு சாதாரண பாமர மக்கள், எங்களுக்கு எந்த அடிப்படை அரசியல் சட்டமும் எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு எங்க புள்ள உயிர் போயிருக்கு. இந்த நேரத்துல இதுக்கு பொறுப்பு எடுத்துக்க வேண்டியவங்க யார்? அவ்வளவுதான். எங்க பிள்ளைய யாரை நம்பி அனுப்புறோம்? அந்த இன்ஸ்டிடியூஷனோட அந்த உரிமையாளருடைய நம்பிக்கையில தானே நாங்க அனுப்புறோம். எங்க பிள்ளைய பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லி தானே இரண்டாவது முறை எங்க பிள்ளைய அனுப்ப மாட்டோம்னு சொன்னப்ப கூட அவங்க சொன்ன உத்தரவாதத்தின் பேர்ல தாய் தந்தை அனுப்பிச்சிச்சு. இன்னைக்கு அந்த உரிமையாளர் அந்த உத்தரவாதம் கொடுத்தாருல, அந்த உத்தரவாதத்துக்கு என்ன பதில் சொல்லுவார் அவரு? அப்ப எங்க பிள்ளை போயிருச்சு, அவருடைய அலுவலா எந்த சிக்கலுமே இல்லை, எங்க பிள்ளை போயிருச்சு, நாங்க இன்னைக்கு தெருவில் நிக்கிறோம், எல்லாம் நிக்கிறோம், எங்களுக்கான என்ன நீதி கிடைக்கும்? அதனாலதான் நாங்க என்ன கேட்கிறோம், இந்த வழக்கின் அடிப்படையில முதல் குற்றவாளியா அவர் சேர்க்கப்படணும், அதுக்கு மேலாளர் சேர்க்கப்படணும், இந்த வட மாநிலத்தவர் சேர்க்கப்படணும், இந்த அடிப்படையில விசாரணை நடத்தப்படணும். எங்க பிள்ளை மேல ஏற்படுத்தப்பட்டிருக்க களங்கத்துக்கு அப்படி ஒண்ணு இல்லைன்றத நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். நாங்க அதை தாராளமா பண்றோம். இன்னொன்னு சொன்ன மாதிரி எந்த ஒரு இடத்துலயோ காவல்துறை உங்க பையனை பத்தி தவறா எந்த இடத்துலயுமே சொல்லல. நாங்க அந்த மாதிரி சொல்லல. மீடியால ஏதாவது தவறா வளர்ந்து வருது. இப்ப கூட நான் உங்ககிட்ட தெளிவா தான் சொல்றேன். அவங்க 4 பேர் இல்ல 1-2 பேர் சொல்றாங்களே தவிர்த்து நாங்க உங்க பையனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுல இருந்தோம், உங்க பையனோட மொபைல இது வரைக்கும் நாங்க விசாரணைக்காக பரிசோதனை பண்ணதுல இருந்தோம். தவறு எதுவும் நடந்ததா தெரியல. கரெக்டா தான் இருக்கு, நியாயமானவராக தான் இருக்காரு. ஆனா என்ன தவறு அவருக்கு ஒரு அநீதி நடந்திருக்கிறப்ப அதுக்கு என்னன்றத தகுந்த ஆதாரத்தோட நாங்க நிரூபிக்க வேண்டியது.